Hello all, welcome to my video. இது வந்து part 2 video of locating places on earth. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து மேப்பை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேப்பிங் த earth பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக என்னது அப்படின்னா latitude, longitudes, நார்த் போல், சவுத் போல், அதுக்கப்புறம் வந்து ஜோன்ஸ், இதை பற்றிலாம் வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா குளோப் எதுக்கு அப்படின்னா அது வந்து நம்ம ஏர்த்தோட ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து குளோப். ஓகேவா, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிறது வந்து மேப் அப்படின்னா குளோப் லிட்ரலாக நம்மளோட ஏர்த் எப்படி இருக்குது, அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் போல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா குளோப். ஸோ ஒரு ஏர்த்தை வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக பார்க்குறதுக்கும் ஒரு ஸ்பியராக பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் பிளேசஸை. அதுக்காக குளோப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ குளோபில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா எதுக்கு கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லொக்கேஷன். இப்போ ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க, இப்போ இந்த கண்ட்ரி எங்கே இருக்குது, இந்த கண்ட்ரியில் இந்த இடம் எங்கே இருக்குன்ற லொக்கேஷனை மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயினாக எது யூஸ் ஆகுதுன்னா கோஆர்டினேட்ஸ் யூஸ் ஆகுது. அதாவது 90 டிகிரி நார்த் லேட்டிடியூட், 23 டிகிரி சவுத் லாங்கிடியூட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஒரு இடத்த வந்து நம்ம வந்து அந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கோஆர்டினேட்ஸ். ஸோ கோஆர்டினேட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? லொக்கேட்டிங் த பிளேசஸ் வந்து ஏர்த்தில் இருக்க பிளேஸை லொக்கேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து எதை வச்சு நம்ம வந்து பிளேஸை வந்து லொக்கேட் பண்ணுறோம். ஸோ கோஆர்டினேட்ஸ்னு சொல்லும்போது எதை வச்சு? latitude லைன்ஸ், longitude லைன்ஸ் அண்ட் ஈக்குவேட்டர், இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளேஸை வந்து லொக்கேட் பண்ணுறோம். ஸோ அது இப்போ ஒன்னொன்னையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா, லேட்டிடியூட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது எல்லாமே என்னது அப்படின்னா இமேஜினரி லைன்ஸ். இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ஓடுதா, நம்ம பூமியில் நேராக நின்று பார்த்தா அந்த லைன் தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து இமேஜினரி லைன்ஸ், அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இமேஜினரி லைன்ஸ் லேட்டிடியூட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் ரன் ஆகும். ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் ரன் ஆகிற இமேஜினரி லைன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லேட்டிடியூட்னு சொல்கிறோம். அது வந்து ஈக்குவேட்டருக்கு பேரலாகவே இருக்கும். ஈக்குவேட்டர் என்ன மாதிரி ரன் ஆகுதோ அதே மாதிரி வந்து ரன் ஆகும். அதுதான் வந்து லேட்டிடியூட். ஸோ லேட்டிடியூட் லைன்ஸ் வந்து ஹரிசாண்டல், அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன் ரெண்டு இருக்குது. ஹரிசாண்டல் லைன் தான் வந்து லேட்டிடியூட், அதாவது இப்படி ஓடும், அது வந்து லேட்டிடியூட் லைன்ஸ். ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் ரன் ஆகுது, ஈக்குவேட்டருக்கு பேரலாக இருக்குது. பேரலாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஈக்குவேட்டர் இப்படி ஓடுதுன்னா அதே மாதிரி இங்கே ஓடும், அதே மாதிரி கீழேயும் ஓடும். இதுதான் வந்து பேரலல், அதுக்கு சிமிலராக இருக்கிறது தான் வந்து பேரலல். ஓகேவா, அடுத்து இதுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் ஆஃப் லேட்டிடியூட். லேட்டிடியூட் லைனுக்கு இன்னொரு நேம் என்னது அப்படின்னா பேரலல் ஆஃப் லேட்டிடியூட். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஏர்த்தை வந்து சர்க்கிள் பண்ணுது. இப்போ ஸோ இதுதான் வந்து ஏர்த்துன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏர்த்தில் இப்போ சென்டரில் ஒரு லைன் ஓடுது அப்படின்னா இது வந்து ஈக்குவேட்டர். ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே இப்படி லைன்ஸ் ஓடும், இது கீழே இப்படி லைன்ஸ் ஓடும். ஸோ இப்போ இது ஸ்பியர் ஷேப் அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபுல் சர்க்கிளாக அந்த பக்கமும் உங்களுக்கு ஓடும். ஸோ லார்ஜஸ்ட் லைன் எதுன்னு கேட்டாங்கன்னா அது ஈக்குவேட்டர்னு சொல்லும். ஸோ லைன்ஸ் மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா சின்னதாகிட்டே போகும். போலுக்கு போக போக லைன்ஸ் வந்து சின்னதாகும். அதான் எழுதியிருக்கேன், லேட்டிடியூட் லைன் டிக்ரீசஸ் ஆஸ் இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்னு தள்ளி போக போக லைன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ ஈக்குவேட்டரோட டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. அதே மாதிரி லேட்டிடியூட் லைன்ஸோட போல்ஸ், இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல். ஸோ இந்த போல்ஸில் இருக்க டிகிரி 90 டிகிரி, ரெண்டு பக்கமும் 90 டிகிரி. இது எப்படி மார்க் பண்ணுவாங்க? 90 டிகிரி என் அப்படின்னா நார்த் போல், 90 டிகிரி சவுத் அப்படின்னா சவுத் போல். ஸோ இதுதான் வந்து லேட்டிடியூட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது போல்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். போல்ஸில் என்னது அப்படின்னா மெயினாக ரெண்டு போல் அப்படின்னா அது நார்த் போல் அண்ட் சவுத் போல், அது உங்களுக்கே தெரியும். ஸோ 90 டிகிரி நார்த், 90 டிகிரி சவுத். அதே மாதிரி நடுவில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டராக இருக்கிறது தான் வந்து ஈக்குவேட்டர். ஸோ ஈக்குவேட்டர் வந்து 0 டிகிரி. 0 டிகிரிக்கு மேலே இருக்கிற லைன் வந்து 23.5 டிகிரி நார்த்து, இது வந்து 66.5 டிகிரி நார்த், இது 90 டிகிரி நார்த். அதே மாதிரி சவுத்துலேயும் வந்து அப்ளிகபிள். இந்த பக்கம் வந்து 23.5 டிகிரி சவுத் வரும், இந்த பக்கம் வந்து 66.5 டிகிரி சவுத் வரும், இது வந்து 90 டிகிரி சவுத் வரும். ஸோ இதுதான் வந்து போல்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவேட்டர் தான் வந்து டிவைட் பண்ணுது குளோபை, ஏர்த்தை வந்து
எக்ஸாக்டாக ரெண்டாக டிவைட் பண்ணுற லைன் பேர் என்னது? ஈக்குவேட்டர். நார்த் போல் அண்ட் சவுத் போலாக பிரிக்குது, 2 பாயிண்ட்டாக பிரிக்குது. ஓகேவா? ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இந்த இடத்துல இருக்கிற ஃபிக்ஸ்டு பாயிண்ட், குளோபில் இருக்கிற ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நார்த் போல், 90 டிகிரி நார்த் போல். இது நார்த் போல், இது சவுத் போல்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். குளோபு கொடுத்தாங்க அப்படின்னா அதில் இருக்க இந்த சென்டராக இருக்க மேலே இருக்க பாயிண்ட்டையும் சென்டராக கீழே இருக்க பாயிண்ட்டையும் நம்ம வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவேட்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் போலும் சரி, அதாவது 90 டிகிரி நார்த் எடுத்துக்கிட்டாலும் சரி, 90 டிகிரி சவுத் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே என்ன இருக்கும்? ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஈக்குவேட்டர் வந்து ஈக்குவலாக தான் நம்ம அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு பக்கம் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ லாட்டிடியூட் லைன்ஸ் மெயினாக இதுதான் மெயின். லாட்டிடியூட் லைன்ஸ் வந்து எதுக்கு ரிலேட்டட்? கிளைமேட். இப்போ ஒரு நம்மளோட கண்ட்ரியில், நம்மளோட வேர்ல்டில் இருக்க கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மெயினாக வந்து எந்த லைன்ஸ் வந்து மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லாட்டிடியூட் லைன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேட்டர்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை தான் மெயினாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த லாட்டிடியூட் லைன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி, இப்போ 0 டிகிரிலேருந்து 23.5 டிகிரி நார்த்து நீங்கள் போகிறீங்க, அதாவது ஈக்குவேட்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறீங்க அப்படின்னா அந்த ஜோனுக்கு பேர் டாரிட் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து டாரிட் ஜோன். அதே இந்த டாரிட் ஜோன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி போகிறீங்க, அதாவது 23.5 டிகிரி நார்த்லேருந்து 66.5 டிகிரி நார்த்தோ சவுத்தோ, எப்படி கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி, எப்படி போனாலும் அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா மாடரேட்டாக இருக்கும். ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப குளிரும் இல்லாமல் இருக்கும். அந்த ஜோன் என்னன்னு சொல்கிறாங்க? டெம்பரேட் ஜோன்னு சொல்கிறோம். இப்போது 66.5 டிகிரிலேருந்து 90 டிகிரி நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜிட் ஜோன்னு சொல்கிறோம். ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அண்டார்டிகா, ஆர்டிக் அந்த மாதிரி ரெண்டுமே வந்து இந்த கார்னர் போல்ஸில் இருக்குது. அது வந்து ரொம்ப குளிராக இருக்கும், வெயிலுங்கிறது அங்கே இருக்கவே இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவேட்டர்லேருந்து நீங்கள் மூவ் ஆக டெம்பரேச்சரில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ போல்ஸ் வந்து எப்பயுமே என்னவாக இருக்கும்? அதாவது எண்ட் ஆஃப் த போல்ஸ் 90 டிகிரி நார்த் அண்ட் 90 டிகிரி சவுத் எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜிடாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 3 ஜோன்ஸ் இருக்குது. என்னென்ன? டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன் அண்ட் ஃப்ரிட்ஜிட் ஜோன். இது 3ம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதோட டிகிரிஸும் என்னன்றது நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாங்கிடியூட்ஸ். ஸோ லாங்கிடியூட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது லாங்கிடியூட்ஸ். ஸோ எப்படி வந்து குளோபில் வந்து லைன்ஸ் வந்து இமேஜினரி லைன்ஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் லாங்கிடியூட்ஸுமே இமேஜினரி லைன்ஸ். ஸோ இந்த லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இந்த மாதிரி ரன் ஆகும். லிட்ரலாக ஒரு பாலில் உங்களுக்கு இந்த ஷேப் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ரன் ஆகிற லைன்ஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? லாங்கிடியூட் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஹாஃப் சர்க்கிள் லைன்ஸ்னு சொல்கிறாங்க இதை. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த பாயிண்டில் முடிஞ்சிடும். அதனால இதை வந்து ஹாஃப் சர்க்கிள் லைன்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு போல்லேருந்து இன்னொரு போலுக்கு ரன் ஆகுது. ஓகேவா? என்ன டைரெக்ஷன்? ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு. வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து டைம் தான் மெயினாக. லாங்கிடியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டைமை மெஷர் பண்ணுறதுக்காக தான் லாங்கிடியூட் லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இப்போ டைம் கேல்குலேட் எப்படி வந்து நம்ம வந்து லாட்டிடியூடில் வந்து ஈக்குவேட்டரை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு மூவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஜோன்ஸ் வந்து டெம்பரேட் ஜோன்ஸ், டாரிட் ஜோன்ஸ் வருதோ, அந்த மாதிரி இதில் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ரைம் மெரிடியன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைம் மெரிடியன் அப்படி இல்லைனா அது வந்து இன்னொரு பேர் கிரீன்விச் மெரிடியன். அதுதான் வந்து 0 டிகிரி லாங்கிடியூட். அந்த ப்ரைம் மெரிடியன் தான் வந்து எப்படி வந்து ஈக்குவேட்டர் வந்து 0 டிகிரி லாட்டிடியூடோ, கிரீன்விச் மெரிடியன் வந்து 0 டிகிரி லாங்கிடியூட். ஓகேவா? ஸோ லாங்கிடியூட் லைன்ஸும் வந்து டிகிரிஸில் இருக்குது. நம்மளுக்கு அங்கே வந்து 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கும். பட் இங்கே வந்து 0லேருந்து 180 டிகிரிஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? லாங்கிடியூடில். அடுத்து நான் சொன்ன மாதிரி லாங்கிடியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைம் மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு குளோபை நீங்கள் வந்து ஈஸ்ட் சைடு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்க கண்ட்ரீஸில் வந்து டைம் வந்து வேறையாக இருக்கும். அதாவது இங்கே வந்து ஈவினிங்காக இருக்குது, நைட்டாக இருக்குது அப்படின்னா இன்னொரு கண்ட்ரியில் அது வந்து மார்னிங்காக இருக்கும். ஸோ அந்த இதை வந்து எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா லாங்கிடியூட்ஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லாங்கிடியூட்ஸ் வந்து அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரிட். ஸோ கிரிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து ஒரு பிளேஸை வந்து மேப்பில் லொக்கேட் பண்ணுறதுக்கு, எர்த்தில் இருக்கிற ஒரு பிளேஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது கிரிட் லைன்ஸ். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் 2 கோஆர்டினேட்ஸ் இருக்குது. நம்ம வந்து பிளேஸ் கண்டுபிடிக்கிறதுல மெயினாக 2 கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று லாட்டிடியூட், ஒன்று லாங்கிடியூட். ஸோ இந்த 2 லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது லாட்டிடியூட் லைன்ஸ், இது லாங்கிடியூட் லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற இந்த பேட்டர்னுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கிரிட். ஓகேவா? ஸோ இந்த கிரிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம
வந்து இதில் வந்து இந்த இடத்துக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டிகிரி இருக்கும், இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டிகிரி இருக்கும், இதுக்கு ஒரு டிகிரி இருக்கும். ஸோ அந்த டிகிரிஸை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் பிளேஸ் எர்த்தில் இருக்கிற எக்ஸாக்ட் அந்த மேப்பில் வந்து நீங்கள் வந்து அந்த பிளேஸை வந்து லொக்கேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் வந்து இப்படி தானே ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரன் ஆகும்போது இந்த லைன்ஸை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த லாங்கிடியூட் லைன்ஸ் வந்து எண்டில் போய் மீட் ஆகும். அதாவது 0 டிகிரியில் ஆரம்பித்து 180 போய் ரீச் ஆகும்போது 2 சைடுமே அந்த லைன்ஸ் ரன் ஆகுது இல்லையா? ஈஸ்ட் சைடும் ரன் ஆகும், வெஸ்ட் சைடும் ரன் ஆகும். அப்படியே போய் மீட் ஆகும்போது அந்த மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, 180 டிகிரி வெஸ்ட் அண்ட் 180 டிகிரி ஈஸ்ட். ரெண்டுமே வந்து என்னது, 180 டிகிரி வெஸ்ட்டும் அதே லைன் தான், 180 டிகிரி ஈஸ்ட்டும் அதே லைன் தான். ஏன் அப்படின்னா 2 பக்கத்துலேருந்து இப்படி போகும்போது அங்கே போய் ஜாயின் ஆகி அந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஒரே பாயிண்டில் தான் மீட் ஆகுது. ஸோ அந்த 180 டிகிரி நாங்கள் மீட் ஆகிற அந்த லைனை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதை வந்து ஈஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஈஸ்ட்டும் அதுதான், 180 டிகிரி வெஸ்ட்டும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது ரெண்டுமே வந்து சேம் லாங்கிடியூட். எது வந்து சேம் லாங்கிடியூட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரி வெஸ்ட் அண்ட் 180 டிகிரி ஈஸ்ட்டுன்னு எழுதணும். ஸோ அதனால் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மற்ற இடத்துலலாம் நீங்கள் வந்து டிகிரி எழுதும்போது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு எழுதுவோம் இல்லையா? பட் இந்த 180 டிகிரி எழுதும்போது மட்டும் வெறும் 180 டிகிரின்னு தான் எழுதணும், வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட்டுன்னு எழுதக்கூடாது. ஓகேவா? வெறும் 180 டிகிரின்னு எழுதணும். கிரிட் வந்து அவ்வளோதாங்க, இதுதான் கிரிட். ஸோ இப்போ வந்து கிரீன்விச் மெரிடியன் பற்றி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஸோ கிரீன்விச் மெரிடியன் அதுக்கு எதுக்கு பேர் வந்ததுன்றது ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிரீன்விச் அப்படிங்கிறது லண்டனில் இருக்கிற ஒரு இடத்தோட பேர் தான் கிரீன்விச். ஸோ இந்த கண்ட்ரியில் தான் உங்களோட இந்த லாங்கிடியூடோட சென்டர் இமேஜினரி லைன் வந்து ரன் ஆகுது. 0 டிகிரி லாங்கிடியூட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கிரீன்விச் மெரிடியனில் தான் இருக்குது. ஸோ லண்டனில் இருக்க, இங்கிலாண்டில் இருக்க லண்டனில் இருக்க கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு சிட்டி, அந்த சிட்டியில் தான் வந்து இந்த 0 டிகிரி லாங்கிடியூட் லைன்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ப்ரைம் மெரிடியன். அப்படி முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறதுனால அது ப்ரைம் மெரிடியன்னு சொல்கிறோம். அது வந்து கிரீன்விச்சில் ரன் ஆகிறதுனால அதுக்கு இன்னொரு பேர் கிரீன்விச் மெரிடியன். ஓகேவா? ஸோ கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கிரீன்விச்சை இந்த பாயிண்ட்டே நம்ம வந்து டைமுக்கான சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் டைம்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரியோட டைம் வந்து ஆட் ஆகிறது மைனஸ் ஆகிறது எல்லாமே இந்த பர்டிகுலர் கிரீன்விச், அதாவது அந்த சென்டர் இமேஜினரி லைன் ரன் ஆகுது இல்லையா, அந்த லைன்லேருந்து இந்த கண்ட்ரி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை பொறுத்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு வந்து டைம் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆகும். ஓகேவா? டைம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து உங்களுக்கு ஆகிறது இந்த பர்டிகுலர் லைனை வச்சு தான். ஓகேவா? இதுதான் கிரிட். ஸோ அடுத்த டாபிக் வந்து டைம் ஜோன்ஸ். டைம் ஜோன்ஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த ஃபுல் இதோட ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ என்ன பார்த்தோம், குளோப்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ குளோப் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெரிக்கல் இமேஜ் ஆஃப் எர்த்தோட ஸ்பெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் குளோப். ஓகேவா? ஸோ குளோப் மேப் வந்து நம்ம வந்து எர்த் அப்படியே ஃப்ளாட் பண்ணோம் அப்படின்னா அது மேப். ஸோ எர்த்தை இருக்கிறபடியே அப்படியே காமிக்கிற ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் தான் வந்து குளோப். ஸோ குளோபில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டாப்பும் பாட்டமும் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும், ஃபுல் ஸ்பெரிக்கலாக இருக்காது, ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். அந்த ஃப்ளாட்டாக இருக்க 2 பாயிண்ட்டை நம்ம வந்து போல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கோஆர்டினேட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிளேஸஸை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு. எர்த்தில் மேப்பில் பிளேஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது கோஆர்டினேட்ஸ். அந்த 2 கோஆர்டினேட்ஸ் பேர் என்னது, லாட்டிடியூட், லாங்கிடியூட். அப்புறம் இன்னொரு கோஆர்டினேட் இருக்காது, ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது என்னது, பர்டிகுலர் எர்த்தை, இது எல்லாமே வந்து இமேஜினரி லைன்ஸ். ஸோ அந்த எர்த்தை 2 எக்ஸாக்டாக நார்த் டு சவுத் டிவைட் பண்ணுறது, எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுறது, நார்த் அண்ட் சவுத்தாக டிவைட் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈக்குவேட்டர். ஸோ அந்த ஈக்குவேட்டர் வந்து என்ன டிகிரி, 0 டிகிரி. ஸோ ஈக்குவேட்டர்லேருந்து மேலே போக போக லாட்டிடியூட் லைன்ஸ் வந்து சின்னதாகிட்டே போகும். அப்போ லார்ஜஸ்ட் லாட்டிடியூட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஈக்குவேட்டர் தான் லார்ஜஸ்ட் லாட்டிடியூட். ஸோ லாட்டிடியூட் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கிளைமேட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி போல்ஸ் வந்து லாட்டிடியூட்லேருந்து மேலே போக போக போல்ஸ் இருக்குது. ஸோ நார்த் சைடு இருக்கிறத நார்த் போல்னும், சவுத் சைடு இருக்கிறத சவுத் போல்னு சொல்கிறோம். ஸோ டாப் போலை வந்து என்னென்னு சொல்கிறோம், டாப் போலில் இருக்க அந்த பாயிண்ட்டை 90 டிகிரி நார்த்துன்னும் 90 டிகிரி சவுத்துன்னும் சொல்கிறோம். ஸோ இது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வந்து இதுதான் முக்கியமான லைன் அப்படிங்கிறதுனால ஈக்குவேட்டர்லேருந்து மேலே போக போக உங்கள் கிளைமேட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிறது, அதாவது 0 டிகிரியிலேருந்து 23.5 டிகிரி வரைக்கும் இருக்கிற அந்த ஜோனோட பேர் டாரிட் ஜோன். ஸோ டாரிட் ஜோன் எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து
கோல்டு அந்தளவுக்கு கோல்டாக இருக்காது, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ 23.5 டிகிரி நார்த்துலேருந்து 66.5 டிகிரி நார்த் அந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்ம வந்து டெம்பரேட் ஜோனுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்பவும் கோல்டாக இருக்காது, ரொம்பவும் ஹாட்டாக இருக்காது, மாடரேட்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் டெம்பரேட் ஜோன். இப்போது அந்த 66.5 டிகிரி நார்த்தோ இல்லை சவுத்தோ அதுலேருந்து இன்னும் மேலே 90 டிகிரி நார்த்துக்கோ 90 டிகிரி சவுத்துக்கோ போகிறீங்க அப்படின்னா அந்த ஏரியா வந்து ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கோல்டாக ஐஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா அதுதான். அது என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரிட்ஜிட் ஜோன். ஃப்ரிட்ஜ் ஏன் கூலாக இருக்கும் இல்லையா, அதனால ஃப்ரிட்ஜ், அது ஃப்ரிட்ஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப டெம்பரேச்சர் கூல்டாக ஐஸாக இருக்கும், அதுதான் வந்து ஃப்ரிட்ஜிட் ஜோன். ஸோ ஃப்ரிட்ஜிட் ஜோனில் தான் அண்டார்டிகா அண்ட் ஆர்டிக் சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து லாங்கிடியூட் பற்றின நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ லாங்கிடியூட்ஸில் வந்து டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈக்குவேட்டர்லேருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பேரலல் ஆஃப் லாட்டிடியூட்னு இன்னொரு நேம் இருக்குது. ஸோ இதுதான் லாட்டிடியூட்ஸ். அடுத்து நீங்கள் லாங்கிடியூட்ஸ். லாங்கிடியூட்ஸ் என்னது? லாங்கிடியூடுமே இமேஜினரி லைன் தான். இது வந்து எப்படி ரன் ஆகும்? இது வந்து எர்த்தை வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக வந்து இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 0 to 180 டிகிரி இருக்குது. இந்த பர்டிகுலர் லாட்டிடியூட் லைன்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் கால்குலேஷனுக்காக ஹெல்ப் ஆகுது. ஸோ அந்த பர்டிகுலர் சென்டர் பாயிண்ட், அதாவது 0 டிகிரி லாட்டிடியூடை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? ப்ரைம் மெரிடியன்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் கிரீன்விச் மெரிடியன். எதனால கிரீன்விச் மெரிடியன்னு பேர் வந்தது? அது வந்து இங்கிலாண்டில் லண்டனில் இருக்கிற ஒரு சிட்டியோட நேம் வந்து கிரீன்விச். ஸோ அங்கே தான் அந்த பர்டிகுலர் 0 டிகிரி லாட்டிடியூட் இமேஜினரி லைன் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் சிட்டி தான் வந்து உங்களுக்கு அந்த வழியாக தான் க்ராஸ் ஆகுது. அதனால கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து அதை அக்செப்ட் பண்ணி கிரீன்விச் மெரிடியனுங்கிற நேமை வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் மூவ் ஆகுறீங்க நார்த்துக்கோ இல்லை சவுத்துக்கோ இல்லை எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுறீங்களோ மூவ் ஆகிற டைரெக்ஷனை பொறுத்து உங்களோட டைம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்குறது கிரிட். ஸோ கிரிட்டை பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டுங்கிறது லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் லைன்ஸ் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு கிரிட் நெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கிரிட் லைன்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து பிளேஸை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இது வந்து கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கிரிட் லைன்ஸ் வந்து என்னது அப்படின்னா லாட்டிடியூட் லைன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது குளோபில் அப்படின்னும் போது ஒரு பாயிண்டில் வந்து அந்த ரெண்டு லைனும் மீட் ஆகிடும். மீட் ஆகிற அந்த ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகும்னா 180 டிகிரி ஈஸ்ட்டும் அதுதான், 180 டிகிரி வெஸ்ட்டும் அதுதான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் லாட்டிடியூடாக இருக்கும். அப்போ வந்து அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? ரெண்டுமே வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரெண்டுமே ஒன்றுங்கிறதுனால அதை வந்து வெறும் 180 டிகிரின்னு தான் எழுதுகிறோம். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுன்னு நம்ம வந்து அதை மார்க் பண்ண மாட்டோம். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பார்க்குறது லாட்டிடியூட், லாங்கிடியூட், அதுக்கப்புறம் வந்து கிரிட் லைன்ஸை பற்றின ஓவர்வியூ இவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. Thank you.